கோவிட் டைம்ல யாருமே இல்லாத நேரத்துல இந்த நாய் பாருங்க காணாம போயிட்டு ஒரு ராத்திரி ஒரு நாள் எல்லாம் பகலெல்லாம் ஃபுல்லு நாங்களும் என்ன மாதிரி நிறைய கேர்கிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவளை தேடி எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்க. இவ என்னாச்சு, இவ யாரு, இவளுக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு புரிய வரும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. என்ன டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கோவிட் டைம்ல ரோட்ல எந்த வண்டி இல்லாதனால நாங்களே எங்களுடைய ரெஸ்கியூ டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கொஞ்சம் நிதானமாக தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தோங்க. ஒரு 9-10 மணிக்காக தான் கூட்டிட்டு போவோம். ரோட்ல விளையாட வச்சுட்டு போகும்போது இந்த ரெண்டு குட்டி நாயை பார்த்தோம். இவளையும் இவளோட சிஸ்டர். அது ரொம்ப அழகா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா தனியா அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க, யாரு கூடயும் மிங்கிள் ஆகாம இருக்கிறத பார்த்தேன் நான். எங்களுக்கு தான் நமக்கு தான் அங்கே ஏரியாவில் இருக்கிற எல்லா நாயும் தெரியுமே, நமக்கு தான் சாதம் போட்டு பழக்கம் இருக்குது. ஒரு நாய் கூட விடாமல் தெரிஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் இது என்னடா ரெண்டு புதுசாக இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தா அங்கங்கே ஒரு ப்ரெக்னென்ட் நாய், அம்மா நாய், அப்புறம் குட்டியோட அம்மா நாய், இப்படியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. கோவிட் டைமில் அப்புறம் தான் தெரிஞ்சது, வீடு மாற்றி போகும்போது எல்லாம் அங்கங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம லேஅவுட்டுக்குள்ளே நிறைய நாய்களை விட்டுட்டு போயிருக்காங்க. செய்யும்போது எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இவ இருக்கா இல்லையா, இவ பேர் சிம்மியும் அவளுடைய சகோதரியும் போயிட்டு வந்தாங்க. இவன் நல்லா இருந்தா. ஆனால் சகோதரிக்கு வந்து ஏதோ அனஸ்தீசியா ஒத்துக்காமல் என்னவோ உடம்புல ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு கொஞ்ச நாளில் ட்ரீட்மெண்ட் அவளுக்கு இருந்த கேர்கிவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் இறந்து போயிட்டாவா. இறந்ததுனால இவ வந்து ஒரே டிப்ரெஷனுக்கு போயிட்டா. அக்கா இறந்ததை பார்த்துட்டு அவளால் தாங்க முடியாம கேர்கிவர் இருந்தாங்க இல்லையா, என் ஃப்ரெண்டு தான், அவங்க வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டான். நான் வெளியே வரமாட்டேன்ட்டு. அவளுக்கு வந்து அவங்களுடைய அன்பு தான் தேவைப்பட்டது, வேற எதுவுமே வேணான்னு அங்கேயே உக்காந்துட்ட, யாரு கூடயும் சேரவே இல்லை. இவ போக வர இந்த மாதிரி மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தா. தனியா விடலை, அவங்களும் ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி இருந்த ஒரு நாள் சடனா இவ காணாம போயிட்டான். காணாம போயிட்டு நாங்க ராத்திரி தேடினோங்க. அந்த ஃபேமிலி, எங்க ஃபேமிலி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா ராத்திரி சாப்பாடுக்கு நாங்க எங்க தெருவில் இருக்கிற நாய்க்கெல்லாம் போட்டுருவோம், அதே மாதிரி அவங்க தெருவில் இருக்கிற நாய்க்கெல்லாம் அவங்க சாப்பாடு போடும்போது இவளை காணோன்னு ராத்திரி எல்லாம் தேடி இருக்காங்க. மழை வேற தூரிட்டு இருந்தது. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, நாங்களும் பயந்துட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம். சிம்மின்னு கூப்பிட்டு ராத்திரியெல்லாம் பார்த்ததுல ஒன்றும் எங்களுக்கு க்ளூவே கிடைக்கல. கேட்டு பார்த்தோம் தெரிஞ்சவங்ககிட்ட, யாருக்குமே தெரியல. மத்தியானமாக ஒரு லஞ்ச் டைமுக்கு ஒரு டைமில் வந்து ஒருத்தர் அங்கே ஒரு நாய்க்கு விழுந்திருக்கு, ரொம்ப 20 அடி ஆழத்தில் பள்ளத்தில் விழுந்து கிடக்கு குழியிலன்னு சொன்னாங்க. நாங்கள் அடிச்சு பிடிச்சி இது சிம்மியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கேர்கிவரும் இல்லை, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நான் போய் பார்த்தா அது சிம்மி தாங்க. அங்கே குழிக்குள்ளே கிடந்துட்டு என்னை தூக்குன்னு கத்துது. வாய் தான் பேசதான் முடியலே தவிர அழுகுறா, பிடிச்சிட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு. நாங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெட்டீரியல் வந்து புதுசுங்க, இல்லைன்னா இது பழசாக இருந்தால் இட்டு போயிடும், தூக்கும்போதே விழுந்துடும். அந்த டைமில் எங்ககிட்டயும் நாய் பிடிக்கிற அந்த மெஷெல்லாம் இல்லை எங்ககிட்ட. இறங்குறதுக்கும் எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாங்க. பார்த்துட்டு வந்ததில்லை. இதை வச்சு உள்ள இறக்கி பிஸ்கெட் எல்லாம் போட்டு உள்ள இறக்கி அவளை சேஃபாக தூக்கிட்டோம். 4 கயிறு தான் இருந்தது, 4 பேர் கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு இவளை தூக்கிட்டோங்க. இதில் என்ன பாடம்னா, நம்ம ஆளுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டு அங்கங்க குழியை நோண்டி விடுறது. இது நாய் விழுந்து ராத்திரி எல்லாம் ஃபெயிண்ட் ஆயிருக்கு, மயக்கத்துல இருந்ததுனால. அதனால அது கத்த முடியல ராத்திரி எல்லாம். குட் கேர்ள், வாவ், குட் கேர்ள். तू क्या टपकन वेरी गुड गुड गर्ल. उठ दे, रुक आजा बाबा और सिमी मस्त सिमी. Thank you team to save the Simi for mama. Bara. Simi. Thank you. Simi ba. Simi. Oh Simi. Ba Simi. Biscuit. Bhaiya biscuit. Push. Om. Ni median dah. Nanti. Ba Simi.
ஓடாது. எங்க தெருவில் இருக்கிற நாய் சாகிறது எனக்கு பிடிக்கல, அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னா கவலைப்படாதீங்க. ஆனால் எப்படி காப்பாற்றணும்னு தெரியலைன்னா மேலே நான் கொடுத்துருக்குற லிங்கை போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நம்மளும் நாயை காப்பாற்றலாம், நீங்களும் காப்பாற்றலாம். இதோட தூக்கிடும் ஓடாது. எவ்வளோ இந்த இடத்துல ஒரு குழந்தை விழுந்ததுன்னா மயக்கத்திலே அப்படியே இறந்துருக்க கூட சான்சஸ் இருக்கு, தலையில அடிபட்டு இருந்ததுன்னா. இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல குழிய பார்த்தாலும் உடனே அட்ரஸ் பண்ணுங்க. அதாவது இந்த சைட் ஓனர் இல்ல யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இண்டிகேஷனை கொடுத்து மூட வைங்க. இல்லைன்னா ப்ரிகாஷன் மெத்தட் என்ன, அது அந்த பக்கத்துல வந்து யாரும் போகாத இருக்கிற மாதிரி சேஃப்டி பண்ணுங்க. நம்ம குழந்தை உயிர் போனதுக்கு அப்புறமா அழுது என்ன யூஸ்? அது இந்த மாதிரி பார்த்த உடனேயே நீங்க ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணி தாங்க ஆகணும். செயலில் செஞ்சுதான் ஆகணும். இப்போ ஏன் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நாய்ங்கிறதுனால ஏதோ ஒரு உடம்பு வாகல அது இப்படி அப்படி விழுந்துருக்கு. இல்லைன்னா நம்மளாம் மனுஷன் விழுந்திருந்தோம்னா, குழந்தைங்க விழுந்திருந்தாங்கன்னா தண்ணி கூட இல்லை அந்த இதில், ஏதோ செப்டிக் டேங்குக்காக தோண்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. விழுந்திருந்தா எந்த இன்ஜூரி வேணா தலையிலையோ கை காலோ டேமேஜ் மொத்தமாக ஆயிருக்க சான்சஸ் இருக்கு. நடந்தது கோவிட் டைம்ல. இப்போ ரீசெண்டா எங்க ஊர்ல ஒரு குழந்தை இதே மாதிரி தாங்க, ஒரு 8 வயசு குழந்தை, தொட்டி ஏதோ திறந்து வச்சிருந்திருக்காங்க. அது மேல புல்லு இருந்திருக்கு, செடிங்கெல்லாம் இருந்ததுனால, அதாவது கொடி படர்ந்து இருந்ததுனால மூடாம இருந்திருக்கு. அது மேல கொடி வேற படர்ந்து இருக்கு. அது தெரியாம உள்ள விழுந்து இறந்து போயிருச்சு. நம்ம பார்த்தாவே இந்த வேலை வந்து எப்படின்னா, கரண்ட்டுக்குள்ள கை வைக்கிற மாதிரி. நமக்கு தெரியும் கரண்ட் இருக்கு, கை வச்சா நம்ம செத்துருவோன்னு. வைப்போமா? இல்லை, வைக்க மாட்டோம்ல. ஆனால் குழியெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் ஆகலை, வேற யாருக்கும் ஆகாதுன்னு நினச்சி வராதிங்க. அங்கே நின்னீங்கன்னா அதை நின்று கூப்பிட்டு, இல்லைன்னா போலீஸ்க்காவது ஃபோன் பண்ணுங்க, முனிசிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா ஹையர் அத்தாரிட்டி, இல்லைன்னா அந்த சைட் ஓனர் யாராக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி அதை தெரியப்படுத்திட்டு நின்று பண்ணுறாங்களான்னு பண்ண வச்சுட்டு நீங்கள் போங்க. ஏன் இந்த கருத்தடை பண்ணணும்னு நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரியல எதுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, மேலே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் எதுக்கு பண்ணுறோன்னு. இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய அபிப்பிராயம், அப்புறம் உங்களுக்கு இன்னும் எந்தெந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரெஸ்கியூ செய்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் கீழே தெரிவிங்க. நானும் கற்றுக்கிறேன். என்ன மாதிரி மற்ற பேரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாயை காப்பாற்றுறதில்ல. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க.